செந்தில் பாலாஜி மீண்டும் ஜூன் மாசத்துல அமைச்சராக பொறுப்பேற்றால் என்ன நடக்கும்? வாய்ப்பே இல்லை. நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறீங்க. அதனால எல்லாமே இந்தியா முழுவதும் அந்த காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்க பரிவாரம் அல்ல. ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நீங்க அமைச்சர் பதவியா ஜெயிலா, அதுல தீர்த்து வச்சு நீ அதுக்கு மேல வேற சொல்ல வேண்டிய சொல்லாடல் இல்ல. சொன்னவர் மே மாசம் போயிடுறாரு. அவர் போன நான் போகலாங்க. தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு சீல் அடிக்கிறான். அது ஸ்கொயரா கண்டம் அப்படி பேசுறது. சுப்ரீம் கோர்ட் என்ன பிடுங்க முடியும்னா என்ன அர்த்தங்க? நீ யார்டா? உனக்கு என்னடா சட்டம் தெரியும்? 8 சட்ட வல்லுநர் இருக்காங்க. இது வரைக்கும் சட்ட வல்லுநர் இருக்காங்கல்ல. இந்த நீங்க ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்கல்ல. ஆமா, அந்த ஆமா, ஒரு பக்கம் ஜாமீன் கேட்டு இன்னொரு பக்கம் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்கல்ல. கத்தி தொங்கிட்டு பல திமுக அமைச்சர்களுக்கு ஜனவரி ஆரம்பிச்சா தேர்தல் தேர்தல் கமிஷன் அறிவிக்க போகும். அறிவிக்க பிறகு இவங்க என்ன செய்ய போறாங்க? பிறகு பிப்ரவரி மாசம் வரை கோட்டைக்கு போக முடியல. நான் நீடி வரேன், நாளைக்கு வரேன், 5 பேர் வரோம், 5 பேருக்கு சாப்பாடு டீ எல்லாம் எடுத்துவாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்க 2 மணி நேரம் 10 மணி நேரம் அங்க சோதிக்கணும், எங்களுக்கு அங்க நல்ல வசதிகள் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வருவான். செந்தில் பாலாஜி விவகாரத்துல நீதிமன்றம் ஒரு அவங்க ஜாமீனா இல்லை அமைச்சர் பதவியா முடிவு பண்ணிட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இங்கே முதலமைச்சர் அவரை ராஜினாமா செய்ய வச்சுட்டு கிட்டத்தட்ட பதவி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் பதவி போயிடுச்சு கடைசி வரைக்கும். வந்த நீதிமன்றத்து தீர்ப்பு வந்த உடனே சொல்லலை. கடைசி நாள் மறுநாள் போய் கோர்ட்ல சொல்லணும் இல்லையா? ஆமா. அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் அந்த அமைப்புல அந்த கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது தான் ஆசை. நீதிமன்றத்தை என்ன மதிக்கிறாங்க இவங்க? உடனே ராம்மோகன் ராவ் தலைமைச் செயலகத்துல சோதனை பண்ணிட்டாங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணணும்னு சொன்னவரே நீதிமன்றத்துல தீர்ப்பு தான் அடுத்த நிமிஷமே ராஜினாமா பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் பண்ணல? அது மாதிரி அவங்களுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இவரு நீதிமன்றம் இவரை ராஜினாமா பண்ண சொல்லல. நீதிமன்றம் 2 சாய்ஸ் கொடுக்குது. ஆமா, உள்ள போறீங்களா இல்ல அமைச்சரா இருக்கீங்களா? அப்போ நான் அமைச்சரா இருக்க விரும்பல சார், நான் உள்ள போக விரும்பல சார், அமைச்சரா இருக்கிறேன்றதான் சாய்ஸ் இல்ல, கட்டளைகள். இப்போ இதை வச்சுக்கிட்டு இப்போ புதுசா என்ன கேள்வி வருதுன்னா, நாங்க உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்திற்கோ ஒருத்தரை பதவியிலிருந்து அமைச்சரை விலகுவதற்கோ சேர்ப்பதற்கோ உத்தரவிட முடியாது. இது வாசமான பேச்சு. அப்படி பார்த்தா ஓகா மே மாசம் லாஸ்ட்ல 24 ஓய்வு பெற்ற பிறகு பாருங்க செந்தில் பாலாஜி மறுபடியும் அமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? இது எப்படி சொல்லக்கூடாது இல்லையா? உயர் நீதிமன்றம் அறிவாலயத்தினுடைய கிளைக்கழகமா? பொன்முடி அமைச்சராகலாமா வேண்டாமான்னு பிரச்சனை வரும்போது உச்ச நீதிமன்றத்தில் கட்டளை வாங்கிட்டு போது அப்ப இனிச்சதா இல்லை தெரியாம கேட்குறேன். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன உங்க வீட்டு வேலைக்காரங்களா? உங்க சட்டத்துறை செயலாளர்களா? உங்க சட்டத்துறையே உருப்படாத துறை இல்லை? ஹேப்பியஸ் கார்பஸ் செந்தில் பாலாஜி விஷயத்துல போய் மனு போடுவாங்களா? ஹேப்பியஸ் கார்பஸ் நல்லா தெரியும், ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு. அதுலேயும் அமைச்சர்கள் போய் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு அரசியல் சாசனம் பூர்வமாக உறுதிமொழி எடுத்த அமைச்சர்கள் குற்றவாளி கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது. புரியுதா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தால் குற்றவாளி பக்கத்தில் இருக்கக்கூடாது. இவங்க அவ்வளவு பேரும் ஓமந்தூரார் மருத்துவமனையில் உட்கார்ந்தாங்க. இவர் வீரபாண்டி ஆறுமுக விஷயத்துல சொன்னாங்களா இல்லையா? மத்திய அரசு சொன்னாங்களா இல்லையா? நீங்க ஹெப்பியஸ் கார்பஸ் எப்படி போட முடியும்? நல்லா தெரியும், ஹாஸ்பிட்டல் இருக்காரு, ஆள் கொண்டு வர. பிறகு அந்த பெண்டிங் ஹெப்பியஸ் கார்பஸ்லயே பெயில் பெட்டிஷன் போட்டாங்க. இவங்க சட்டத்துறை என்ன சட்டத்துறை தெரியாம கேட்கறாங்க. இவங்க ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சுட்டா சட்டத்துறைன்னு சொல்லுவாங்க. இப்போ வக்போர்டு கேஸ்ல என்ன வில்சன் வாதாடிட்டாரு? மற்றவங்க தானே வாதாடினாங்க. நீங்க ஹிந்து பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தப்ப வில்சன் எஸ்ஆர் எஸ்பைலார் ஐ எம் அப்பியரிங் ஃபார் டிஎம்கே அன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோட முடியுமா? இல்ல. அது அந்த வாதங்கள் வச்சா மற்றவங்க 4 பேர் தானே. இன்னும் சொல்லப்போனா விஜய் அவர் நம்பரே ஆகாம கேஸ் பெண்டிங்ல இருக்குது, ரெஜிஸ்டர்ல பெண்டிங் இருக்கு, நாங்களும் கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டோங்கிறாரு. அது நம்பரே ஆகல, ஜட்ஜி முன்னாடி வரல, 5 கேஸா எடுத்துக்கிட்டாங்க.
இப்படியாக இருக்குது. அதுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இங்க எல்லாரையும் கூப்பிட்டு மரியாதை பண்றாங்க. அது போக உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த கவர்னர் கேஸ்ல கவர்னர் விஷயத்துல இது வந்து உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கோம்னா, இது கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர். இந்த மாதிரி சிக்கல் வரும்போது இது வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு போகணும். ஒரு 5 ஜட்ஜோ 7 ஜட்ஜோ 12 ஜட்ஜோ போகணும். இப்போ சில மூத்த பத்திரிகையாளர்கள் எப்படி பேசுறாங்கன்னா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். உயர்நீதிமன்றத்திற்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ ஒரு அமைச்சரை பதவி விலக சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை நிர்பந்தப்படுத்தி கிட்டத்தட்ட பதவி விலக வச்சிருக்காங்க. மூணாவது, அவர் ஓகா போயிட்டாருன்னா இவர் வந்து ஜூன் மாதம் அமைச்சராக வந்துருவார். அதை யாரும் தடுக்க முடியாது. அப்படி வந்தாலும் உச்சநீதிமன்றம் எதுவும் அவரை பண்ண முடியாது. அது ஒரு வழக்காக நீளும் அப்படின்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நான் என்ன சொல்றேன், இந்திரா காந்தி வழக்கு எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, இந்த தேர்தல் செல்லாது. பிறகு அவங்க அப்பீல் போனாங்க. ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் சுப்ரீம் கோர்ட்ல இந்த அம்மா நாடாளுமன்றத்தில் கலந்துக்கலாம், ஆனா எந்த இதுலையும் வந்து பங்கெடுக்கக்கூடாது. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் கொடுக்கிற எம்பிக்கள் கிடைக்கிற சம்பளம் போக்குவரத்துல பண்ணக்கூடாது. இடைக்காலமா தடைதாரன்னு சொன்னாங்க. இன்னொன்னு சொல்றேன், ஹாஜா ஷெரீப் திருவல்லிக்கேணி எம்எல்ஏ, அதாவது நான் சொல்றது 1984 வரைக்கும் அவர் வெளிநாட்டு ஒரு தூதரகத்தினுடைய தூதராக சென்னையில் இருந்தார். அந்த வழக்கு இருக்கும் பொழுது தீர்ப்பு வந்தது உயர்நீதிமன்றத்தில். ஹாஜா ஷெரீப் உடனே பதவி விலகணும். 2 பதவியில் இருக்க முடியாது. ஏன்னா கான்சுலார் பதவியில் இருக்க முடியாது, எம்எல்ஏவா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பதவியில் தான் இருக்கணும். அன்னு அவரை வந்து எம்எல்ஏ பதவியை காலியாகி பெரிய பிரச்சனைகள் ஆச்சு. அப்புறம் இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை சொல்லிட்டாங்கல்ல. ஸ்டாலின் பிரச்சனை, ஆமா, மேயரா இருக்குது இல்ல எம்எல்ஏ இருக்குன்னு சொல்லிடுறாங்க இல்லையா? இது வந்து இன்னைக்கு வர்றதா, தொடர்ந்து வந்துட்டு வர்றதானே. இதுல என்ன தவறு இருக்கு? எவ்வளவு இது வந்து நீங்க சட்டம் வந்து நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறீங்க. அதனால எல்லாமே இந்தியா முழுவதும் அந்த காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்க பரிவாரம் அல்ல. இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கு உங்களுக்கு மேல. மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த பத்திரிகையாளர்களுக்கு என்ன தெரியும்? பத்திரிகையாளர் இங்க உட்கார்ந்து ஒரு சில பத்திரிகையாளர் அறிவாலயத்திலே காசு வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அது நம்ம என்ன செய்ய முடியும்? இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா? காசு வாங்குறாங்க, அது தக்கன பேசினா 2 அமைச்சர்கிட்ட போகலாம், செய்யலாம். அப்படித்தான் எல்லா பத்திரிகையாளரும் நான் சொல்லல. நல்ல பத்திரிகையாளர் இருக்காங்க, ஊடகவாதிகளும் இருக்காங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லல. இப்படியான ஒரு செய்திகள் காதுக்கு வருது. அறிவாலயத்துல இப்படி பேசினா அவங்கள கவனிக்கப்படுகிறார்கள் என்று பொதுவாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆள்கள் தான் ஊடகத்துல கூப்பிடுறாங்க. ஒரு எதிர்கட்சி அதிமுக ஒருத்தர் இருப்பாரு, பாரதிய ஜனதா கட்சினா ஒருத்தர் இருப்பாரு, ஆனா ஒருத்தர் கம்யூனிஸ்டா இருப்பாரு, இல்லைன்னா ஒருத்தர் வந்து விடுதலை சிறுத்தைகளா இருப்பாரு, திமுக இருப்பாரு, திமுக சார்பான சமூக சேவர் ஒருத்தர், 3-4 பேர் இருப்பாங்க. ஆனா இங்க வந்து அதிமுக ஒன்று இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், இல்லைன்னா யாராவது வேற கட்சிகளுக்கு தேமுதிக அந்த பாட்டாளி மக்களுக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க. இப்படித்தானே ஊடகம் நடக்குது. சமூக சேவகர், பத்திரிகையாளர் கூப்பிட்டு அவங்கள திமுக பாணியில் தான் பேசுறாங்க. நடுநிலையா பேசுறே இல்லையா? இந்த ஊடகத்தை வேடிக்கையால இருக்கு. நான் தெரியாம கேட்கிறேன். அவர் வைக்கிற வாதம் ஒரு சரியான வாதம் மாதிரி வைக்கிறாரு. எப்படின்னா, இந்த சட்ட பிரகாரம் அது நம்மளே கூட ஏத்துக்குவோம். ஏன்னா உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அமைச்சரவைக்கு உத்தரவிட முடியாது. அமைச்சரவையுடைய தலைவர் முதல்வரோ இல்ல பிரதமரோ தான் தான் அமைச்சரவையில யார் இருக்கணும் இருக்கக்கூடாது தீர்மானிக்க முடியும். அந்த உத்தரவை இவர்கள் எப்படி பிறப்பிக்கலான்னு கேட்கிறாரு. ஆனா உச்சநீதிமன்றம் அப்படியா பிறப்பிச்சது? அப்படி பிறப்பிச்சு வந்து அதுல பல விஷயங்கள், கான்ஸ்டியூஷன் விஷயங்கள், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பல விஷயங்களுக்கு பதில் இல்லை. உலகத்திலேயே பெரிய அதிகமான பக்கங்கள் கொண்ட அரசியல் சாசனம் பல நேரங்கள்ல நமக்கு சிக்கல் ஏற்படுத்துறது. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் 250 வருஷம் சுருக்கமான பக்கங்கள், அதுக்கான விடைகள் பட்டுன்னு அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம கான்ஸ்டியூஷன் இவ்வளவு லென்த்தியாவது கிடைக்கல. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து 3 விஷயம் ஏன் கருத்து. ஒண்ணு வந்து இவங்களுக்கு டைரக்ட் பண்ண முடியாது. யாருக்கு? முதலமைச்சருக்கு. கவர்னருக்கு தான் டைரக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார்.
நீங்க உடனே வந்து உங்களுடைய பிளஸர் உங்களுடைய திருப்தி இல்லை என்றால் உடனே ராஜினாமா வாங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அன்னு சொன்னாங்க. கவர்னருடைய பிளஸர்ல தான் இவங்க மந்திரி சபையில இருக்கிறாங்க, அவருடைய திருப்தியின் அடிப்படை தான் இருக்கிறாங்க. அப்படித்தான் சொல்ல முடியும் என்னுடைய சட்ட பார்வையில. அப்போ பண்ணும்போது அவர் முதலமைச்சருக்கு தாக்கல் கொடுப்பார். இந்த மாதிரி இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இப்ப கவர்னர் சொன்னார்ல பொன்முடியை நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் உறுத்தல் கொடுத்தப்பறம் அவர் பண்ணாரா இல்லையா? அப்படித்தான் அதை பார்க்க முடியாது. அது மாதிரி குடியரசுத் தலைவருக்கும் ஒரு உறுத்தல் கொடுக்க முடியாது. இப்ப இந்த வழக்குல கொடுத்தாங்க இல்லையா கவர்னர், குடியரசுத் தலைவர்னா அவர் தான் வாரண்ட் பிறப்பிக்கிறார். இந்த அப்பாயின்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாரண்ட் பிறப்பிக்கிறார். அவர் மேல நம்பரே பண்ண மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் கவர்னர் மேலேயே நம்பர் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்க சீஃப் செக்ரட்டரி மேலேயே முன்னாடி நம்பர் பண்ணாம இருந்தாங்க, ஹோம் செக்ரட்டரியும் நிப்பாட்டிக்கிடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கோர்ட்ல இருக்க நடவடிக்கைகள். அதை தெரியாம இப்போ என்ன சொல்றேன்னாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இங்க பிராக்டிஸ் பண்ணா திமுக காரர் தான் நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜி வரைக்கும் ஆகலாங்க. எனக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. நீங்க சும்மா சாதாரணமா அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பிராக்டிஸ் தான் ஹைகோர்ட் ப்ராசிக்யூட்டரா கூட போகலாம். புரியுதா? கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்ணவங்கள அட்வொகேட் ஜெனரலா போடுவாங்க. இவங்க நல்லது கெட்டது வெளுப்பு கருப்பே தெரியாதுங்க. சிவில் சைடில் பிராக்டிஸ் பண்ணி ரிட் சைடில் பிராக்டிஸ் பண்ணவங்கள தான் அட்வொகேட் ஜெனரலா போடுவாங்க. கிரிமினல் சைடில் பிராக்டிஸ் பண்ணவங்க ஸ்டேட் ப்ராசிக்யூட்டரா போடுவாங்க. இங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையும் செஷன்ஸ் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணவங்க ஹைகோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா பல தடவை போட்டிருக்காங்க திமுக. அந்த மாதிரி போட மாட்டாங்க. கோவிந்த சுவாமிநாதன் ஒருத்தரவை மட்டும் அட்வொகேட் ஜெனரலா கட்சி சார்பாம இல்லாத போது திமுக ஒருத்தரை போட்டாங்க. மீதி எல்லாமே தங்களுடைய கட்சி சார்பான ஆட்களை தான் போட்டாங்க. நீங்க தொடர்ந்து பார்த்தா போய் காங்கிரஸ்காரங்கள கட்சி சார்பில் போடல. திருவேங்கடாச்சாரியார் இருந்தார், அவர் பெரிய எல்லா கட்சியிலும் பண்றது இல்ல அதிமுக இல்ல காங்கிரஸ் கட்சியில போடலங்க. 67 வரைக்கும் போடலங்க. அது 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 தெலுங்கு 67 வரைக்கும் போடல. நீங்க சொன்னா 72 வரைக்கும் கூட போடல. திராவிட கட்சிகள் இல்ல திராவிட கட்சிகள் கோவிந்த சுவாமிநாதன் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ரத்னவேல் பாண்டியன் வந்து மாவட்ட செயலாளர் இருந்தவரை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திருநெல்வேலியில இருந்து கொண்டு வந்து போட்டாங்க. அதான் முதல். காங்கிரஸ் பேர்ல திருவேங்கடாச்சாரியான்னு பெரிய லீகல் லுமினரி, அவரு வந்து அட்வொகேட் ஜெனரல். அவர் என்னாச்சுன்னா அவர் பார்க்கணும்னா காமராஜரா அவர் வீட்டுக்கு போகணும், முதலமைச்சர் வீட்டுக்கு அவர் போக மாட்டார். அன்னைக்கு இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அட்வொகேட் ஜெனரலோ காங்கிரஸ்காரன் வீட்டுல கிட்டத்தட்ட அவரை பார்க்கத்தான் முதலமைச்சர் போயிருப்பாங்களே. முதலமைச்சர் வீட்லயோ கட்சி ஆபீஸ்ல வந்து உட்கார மாட்டாங்க. இங்கே கட்சி ஆபீஸ்ல வந்து உட்கார்றாங்களே அட்வொகேட் ஜெனரலா போட்டவங்க. 60 அண்ணா முடிஞ்சதுங்க. அண்ணா வந்து கோவிந்த சுவாமிநாதனை போட்டாருங்க. கலைஞர் ஆட்சி எச்ச காலத்திலையும் மிச்சமான காலத்திலையும் கோவிந்த சுவாமிநாதன் அட்வொகேட் ஜெனரல் இருந்தார். அவர் வச்சா கௌரவம் படம் எடுத்தாங்க. சிவாஜி கணேசன் ஸ்டைலா அப்படி தலையை இது பண்ண அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் போட்டு இருந்தாலே அவருடைய ரிப்ளிகா தான். அவர் வந்து யாரு அம்மு சுவாமிநாதனுடைய அவங்க குடும்பத்தை சார்ந்தவர். அருமையா அவர் லீகல் ஸ்டைல்ல ரொம்ப நல்ல பிராக்டிஸ், அறிவுபூர்வமான ஆளு. அவரு நீடிச்சாரு. அதுக்கு பிறகு ரத்னவேல் பாண்டியன் திருநெல்வேலியிலிருந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கொண்டு வந்தா அதுதான். காங்கிரஸ்காரன் பேர்ல கட்சி சார்பில் யாரும் போடல. அழகிரி சாமின்னு ஒருத்தர் போட்டாங்க காங்கிரஸ்கார். அவர் வந்து காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அல்ல. இப்போ இதுக்கு வருவோம். செந்தில் பாலாஜி மீண்டும் ஜூன் மாசத்துல அமைச்சராக பொறுப்பேற்றால் என்ன நடக்கும்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவாக சொல்லியிருக்கா, வாய்ப்பே இல்லை. இங்க இருக்க பத்திரிகையாளருக்கு சட்டம் ஒண்ணு தெரியாது. கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை அமெண்ட்மெண்ட் இருக்கு. இந்த பத்திரிகையாளர் சும்மா வந்து ஈவினிங் 6 மணி சபா நடத்துறாங்க பாருங்க, மார்கழி மாசம். அது மாதிரி இங்க இவங்க பேசுறதா நியாய வாக்குன்னு கிடையாது. பத்திரிகையாளருக்கு என்ன தெரியும்? கான்ஸ்டிடியூஷன் பற்றி தெரியும், எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்கு தெரியும். இல்ல தீர்ப்புல என்ன வந்திருக்கு? வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க? நிச்சயமா வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. எப்படி? அதாவது ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க நீங்க அமைச்சர் பதவியா ஜெயிலா, அதுல தீர்த்து வச்சு நீ அதுக்கு மேல வேற சொல்ல வேண்டிய சொல்லாடல் இல்ல. சரி, சொன்னவரு மே மாசம் போயிடுறாரு. அவர் போன நான் போகலாங்க. தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு சீல் அடிக்கிறான். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜுடிகேஷன் சீல் அடிக்கிறான். அதுதான் மரியாதை. நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போவேன். சரி, இப்ப ஒரு பதவி ஏத்த பிறகு அது ஒரு கேஸா போகுதுன்னா அது நீண்ட காலம் இழுக்குது வச்சுக்கோங்க. எங்க அவர் ஏத்துக்கிட முடியாதுங்க. ஏத்துக்கிட்டா அது நியாயம் இல்லைங்க. அது கண்டெம்ட் கூட போலாங்க. இப்ப இந்த பேசுறாங்க இல்லையா,
அறவுரைகள். ம், ம், இந்த இப்ப என்ன சுப்ரீம் கோர்ட் பிடிங்கிருச்சு, எங்கள் அமைச்சர் பாலாஜி தான் போடுறாங்க இல்லையா, இது கண்டெம்ட் போனா இவங்க எல்லாம் உள்ள போகணும். ம், ம், கண்டெம்ட் போட்டா இங்க போல. இந்த கண்டெம்ட் எப்படி போனா, ம். இப்போ சென்னையில கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டா நான் அட்வொகேட் ஜெனரல் மூலியமா தான் கொடுக்கணும். ம், ம், அங்க சுப்ரீம் கோர்ட்ல அட்டார்னி ஜெனரல் மூலியமா தான் கொடுக்கணும். ம். நானா போய் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல கொடுக்க கூடாது. ம். இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி கடுமையாக என்ன பிடுங்க போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். நீங்க அஸ் அட்வொகேட் அஸ் பார் மெம்பர் இது மேல ஆக்ஷன் எடுங்க. ம், ம். அவர் இந்த இருக்கு, அவர் சொன்ன இணையத்துல போட்ட கருத்து இந்த இருக்கு, அந்த லிங்கை போட்டு கொடுத்தான்னா அட்டார்னி ஜெனரல் வந்து ரெஃபர் பண்ணுவார் ரிஜிஸ்டாருக்கு. ம். ரிஜிஸ்டார் நம்பர் பண்ணி அவர் சீஃப் ஜஸ்டிஸ் பார்வைக்கு போறோம், உடனே விசாரிக்க சொல்லுவார். ஓ. அதுதான் முறை. ம். நம்மளா போய் மனு போட முடியாது. துரு அட்டார்னி ஜெனரல், இங்க அட்வொகேட் ஜெனரல். சரி, இப்போ ஒருவேளை தமிழக அரசு ம். நம்ம மே மாசம் ம். இவரு ஓகா ரிட்டையர் ஆன பிறகு சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசி என்ன சட்ட வல்லுநர் இருக்காங்க இது வரைக்கும்? சட்ட வல்லுநர் ஏன் இருக்காங்கல்ல, இந்த நீங்க ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்கல்ல, ஆமா அந்த ஆமா இங்க ஒரு பக்கம் ஜாமீன் கேட்டு இன்னொரு பக்கம் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்கல்ல. ஏங்க நாங்கெல்லாம் சட்ட வல்லுநர் வந்து மாத்துறதுக்கு பார்த்தோம் பெங்களூருக்கு. இப்போ நான் பிராக்டிஸ்ல ஆர்பிட்ரேட்டா இருக்கேன். நம்ம கனிமொழி வழக்கு எந்த வழக்கெல்லாம் பார்த்தோம், ஹியூமன் ரைட். இப்போ நாங்க வழக்கறிஞரா இருந்தா அந்த பெருமை எங்களால கட்சிக்கு இருக்கும். ம். இவங்கள் பெருமைன்னா அந்த கொடுக்கப்பட்ட பணியினால இவங்க பெருமை ஆகிக்கிறாங்க. அடையாளம் தெரியாத வில்சனும் அடையாளம் தெரியாத இளங்கோவும் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. KS ராதாகிருஷ்ணன் வந்து நான் 50 வருஷமா தெரியும் எனக்கு. என்னையால KS ராதாகிருஷ்ணன் அப்பீர் ஆனாரு. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அவர் வந்து கேவலப்படுவாங்க, அமைச்சராக வராருன்னா கேவலப்படுவாங்க. இல்ல நான் கேக்குறது, ஆளுநர் ஒருவேளை இல்ல நான் இது அனுமதி பொன்முடிக்கு பண்ணார்ல, நீங்க என்ஓசி வாங்குங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க, வாய்ப்பு டைரக்ஷன் வாங்க சொல்ல வாய்ப்பு இருக்கா? அது எளிதா இல்ல. அதுல பொன்முடி வழக்கு வேற, இந்த வழக்கு வேற. சரி, இந்த வழக்குல தெளிவா சொல்லிட்டாங்க, எங்கிட்ட நீ ஏமாத்திருக்க, பெயில் வேணும் கேட்ட மனிதாபிமானமா பெயில் கொடுத்தோம், உடல்நல சரியில்லை. பெயில் கொடுத்த மறுநாளே நீ அமைச்சரா பதவி அதையே தப்புன்றாங்க. நீங்க எப்படி மறுநாளேனா அப்ப 10 நாள் கழிச்சுனா ஓகேவா? இல்ல அவங்க சொல்ற அதோடைய அடர்த்தியா சொல்றதுன்னு சொல்றாங்க. மறுநாளே எங்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு நீ போய் மறுநாளே அமைச்சர் பதவியை அரசியல் சாசன பூர்வம் எடுத்துக்கிட்ட, நீ ஒரு குற்றவாளி, எங்களையே ஏமாத்துறியா, எங்கிட்டயே விளையாடுறியா, அந்த சர்காஸ்டிக்கா ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எளிதா அந்த வார்த்தையை எடுத்துக்கிட முடியாது. செந்தில் பாலாஜிங்கிறது வழக்கு வந்து எளிதானதல்ல. திமுக பிரமுகர்கள் மாட்டப்பட்டுள்ள வழக்கு, இடி மற்ற வழக்கு எல்லாம் பாருங்க, எளிதல்ல. வெளியே வர்றதுக்கே நீ எத்தனை நாள் வழக்கு நடந்து வெளியே வர்றாங்கன்னு பார்ப்போம். பல பேர் யோசிக்கிறாங்க, எதுக்குடா இப்படி மாட்டிக்கிட்டோம்னு. சர்வசாதாரண விளையாட்டுத்தனமான வழக்கு இல்லை. நீங்க ஏதோ தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு செக்ரட்டரியில உட்காந்து எல்லா அதிகாரமும் நமக்கு தான் இருக்கு தலைமைச் செயலகத்துல. அடுத்த நிமிஷம் செக்ரட்டரி இருந்து காலி பண்ற மந்திரி எந்திரின்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? வேணா நீதிபதி போகலாங்க, நீதிபதியுடைய சீல் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் சீல் தான் முக்கியம். சுப்ரீம் கோர்ட் ஜுடிகேச்சர் சீல் தான் இருக்கிறோம். அதனாலதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க, சட்ட புத்தகங்கள் ரிப்போர்ட் பண்ணி நாங்க அதை முன்னுதாரணமா சொல்றோம். இவர் சொன்னாரு, எக்ஸ் சொன்னாரு, ஒய் சொன்னாரு சொல்ல, இந்த வழக்குல இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிதானே சொல்லுவோம். வழக்குடைய தீர்ப்பு தான் முக்கியம். அதற்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அமைச்சர் ஆனா பிறகு ஒரு புது ஜட்ஜி கிட்ட போகுதுன்னா அவர் அந்த வழக்கை புதுசா தான் விசாரிக்க ஆரம்பிப்பாரு அப்படின்றாங்க. இப்படி வந்து முங்கிடி முத்து மோடு முட்டிக்கிட்ட நாம என்ன பேசுறது? என்ன பேசுறது? இவங்களுக்கு அந்த நேரம் 6 மணி ஆன உடனே அந்த விவாதம் தொடங்குகிறதுன்னு பேசுறதுக்கு அந்த சேர் கிடைக்குது, எது வேணா பேசலாம், அவ்வளவுதான். அந்த பேச்சுக்கு நாம் சாரமே இல்லை. ஒரு சிலர் அதுக்கென்ன இட்டு கட்டி திமுகவுக்கு ஆதரவாகவே பேசி ஒரு சில சலுகைகள் படுறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக அவங்க டியூட்டியை செய்யறாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜி நிச்சயமாக அமைச்சர் பதவிக்கு செந்தில் பாலாஜி வழக்கு முடிகிற வரைக்கும் ஒண்ணு செய்ய முடியாது. அவர் வழக்குகள் இருக்கு இல்லையா, அது முடிகிற வரைக்கும் இன்னியும் பலருக்கு வந்து மேல கட்டி தொங்கிட்டு இருக்கு, பல திமுக அமைச்சர்களுக்கு. இப்போ காலம்தான் பதில் சொல்லும். துரைமுருகன், ஐ பெரியசாமி, இவரு நம்ம MRK 3 பேர் வழக்கையும் மீண்டும் விசாரிக்க சொல்லி உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்துக்கு விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஆமா,
இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது இப்போ கொஞ்சம் பயம் வந்திருக்கும். ஏன்னா ஹைகோர்ட்டே நம்மளை டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு கவனமா விசாரிக்கணும். முன்னாடி மாதிரி ஈஸியா அதை தள்ளுபடி பண்ணிட முடியாது. பல விஷயம். ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு நம்ம சர்வீஸ் இருந்தா நம்மளை கேள்வி கட்டுருவாங்க. நாளைக்கு அரசாங்கம் எந்த அரசாங்கம் வருது, ஒரு வருஷம் தான் தேர்தலுக்கு பயப்படுவாங்க இல்லையா? இப்போ 5 வருஷத்துல இவங்க தீர்ப்பு வாங்கினாங்க, இவங்க அரசாங்கம் இருந்தது, எந்த மாதிரி வாங்கினாங்க, எப்படி ஆர்கியூ பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பெரிய சிக்கலான விஷயங்கள். அப்ப 6 மாசம் பொறுத்து எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? 6 மாசம் பொறுத்து திமுக இந்த டிசம்பர் முடிச்சுட்டா இவங்களுடைய கதை முடிஞ்சது இல்ல. செல்ல பிள்ளைகள் கதை. ஜனவரி ஆரம்பிச்சா தேர்தல் இது தேர்தல் கமிஷன் அறிவிக்க போகும். அறிவிச்ச பிறகு இவங்க என்ன செய்ய போறாங்க? பிறகு பிப்ரவரி மாசம் பிறகு கோட்டைக்கு போக முடியாதுல்ல. ஆமா. பிறகு என்ன இருக்கு? அடுத்து நிச்சயமாக எடப்பாடி தலைமையில ஆட்சி அமையும். அப்ப எடப்பாடி சும்மா சர்வசாதாரணமா எடுத்து இவங்க மேல நல்லா எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணணும். மத்திய சர்க்காருக்கு உதவி வச்சு இது கூட்டணியில் வர பாஜக இருக்குது, இப்படி 4 வருஷம் இருப்பாங்க. என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவாங்க. இப்போ நீங்க இந்த டாஸ்மார்க் ஒரு ரைடு போச்சு. ஆமா. அந்த ரைடு பிரிலிமினரி என்கொயரி இருக்கும் பொழுது ரைடே வரக்கூடாது, என்கொயரியே வரக்கூடாதுன்னு போனாங்கல்ல. எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க. இப்ப பெஞ்ச் மாத்தியாச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் போறாங்க, அங்கேயே அசிங்கப்பட்டாங்கல்ல. இல்ல போறேன்றாங்க. இப்போ மறுபடியும் போய் என்ன பண்ணா ஏற்கனவே அசிங்கப்பட்டதுதான் வரும். ஏங்க திருட வீட்டுக்கு போலீஸ்கார சொல்லிட்டா வருவான், சொல்லாம தான் வருவாங்க. அப்புறம் என்ன ஈடிக்கு நான் ஈடி வரேன், நாளைக்கு வரேன், 5 பேர் வரோம், 5 பேருக்கு சாப்பாடு டீ எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்க 2 மணி நேரம் 10 மணி நேரம் அங்க சோதிக்கணும், எங்களுக்கு அங்க நல்ல வசதிகள் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா வருவான். இது மடத்தனமா இல்ல? என்ன சார் பேசுறீங்க? என்ன சார் அபிடவிட் போடுறீங்க வக்கீலா படிச்சுட்டு? சார் நீங்க திமுக வக்கீலை விட, திமுக உறுப்பினரை விட நீங்க வக்கீலங்கிறது முக்கியம் சார். நீங்க பார் கவுன்சில்ல வக்கீல்களும் பார் கவுன்சில் உறுதிமொழி எடுக்கிறாங்க. இப்ப நான் அட்வொகேட்னா என்ரோல் பண்ணும்போது பார் கவுன்சில்ல உறுதிமொழி எடுக்கிறேன், இந்திய சட்டங்களை மதித்து நான் நடப்பேன்னு. நீங்க அட்வொகேட்டா இல்ல திமுக உறுப்பினரா? ஒன்று தெரியாத திமுக உறுப்பினரா? அதுக்கு திமுக சட்டத்துறை மனிதர்கள் சொல்ல வேண்டும். இஷ்டத்துக்கு உங்களுக்கு இஷ்டத்துக்கு சட்டம் கிடையாது, உங்களுக்கு இஷ்டத்துக்கு சட்டம் கிடையாது. நான் இப்போ பிராக்டிஸ் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் அன்னைக்கு அப்டேட் பண்ண எல்லா ரிப்போர்ட்டையும் நான் படிக்கிறேன். தீர்ப்பு என்ன வந்திருக்கு. நான் ஆர்பிட்ரேட்டரா இருக்கேன், அது போதும். நீ போதும் சுப்ரீம் ஹைகோர்ட்லயோ இங்கேயும் போக வேண்டாம், நான் சொந்தமா நான் வாட்டில ஆர்பிட்ரேட்டரா இருக்கேன். அதெல்லாம் எல்லா கருத்து சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இப்போ அந்த ஒரு 2 அமைச்சர்கள் வெளியே போனாங்க, கொஞ்சம் பேருக்கு இலாகா மாற்றம் பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க அந்த சிவசங்கருங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க. அவர்கிட்ட எலக்ட்ரிசிட்டியும் டிரான்ஸ்போர்ட் 2ஐயும் கொடுத்தா எப்படிங்க செய்வாரு? என்ன செய்ய முடியும்? அதுக்குதான் இப்ப செந்தில் பாலாஜி அடுத்த மாசம் ஜூன்ல வந்துட்டாருன்னா அது முடியவே முடியாதுங்க. நானே கண்டெம்ட் போடும், நானே கண்டெம்ட் போடும், நானே சுப்ரீம் கோர்ட் இப்ப கண்டெம்ட் போடுறதுக்கு பெட்டிஷன் ரெடி பண்ணிட்டேன், இங்க எடுத்துட்டு வரல, நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது இந்த இதுல சொல்லக்கூடாது. நான் என் முகனும் உள்ள விரைவில் அதை போடுவேன். இவங்க இஷ்டத்துக்கு பேசலாமா? அந்த லிங்க் எல்லாம் எடுத்து போட யார் யார் என்னென்ன பேசுறாங்க, என்ன பிடுங்க முடியும் சுப்ரீம் கோர்ட், என்ன பிடுங்க முடியும் ஹைகோர்ட்னு சொன்னாங்க இல்லையா? இதை நானே போய் அப்பியர் ஆகுறேன் சுப்ரீம் கோர்ட்ல. அது ஸ்கொயரா கண்டெம்ட் அப்படி பேசுறது. சுப்ரீம் கோர்ட் என்ன பிடுங்க முடியும்னா என்ன அர்த்தங்க? நீ யாருடா? உனக்கு என்னடா சட்டம் தெரியும்? ஒரு பத்திரிகையாளர் ஒரு போர்வையில் இருக்கக்கூடாது, பத்திரிகையாளரா இருக்கணும். நான் சொல்றது விளங்குதா? பத்திரிகையாளர் ரியல் ஒரு பிரஸ்மேனா இருக்கணும். சும்மா நானும் பத்திரிகையாளர் ஒரு பேட்சை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இது வாங்கிட்டு பத்திரிகையாளர் சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாவே எழுதிட்டு இருந்தா, பொய்யும் பொருட்டும் எழுதிட்டா அது பத்திரிகையாளர் கிடையாது. பத்திரிகையாளர் நல்ல பத்திரிகையாளர் இருக்காங்க. There are a lot of so many press people are there. இல்ல இந்த பல விஷயங்கள் சமீபத்துல பார்க்கும் பொழுது வக்போர்டில் ஒரு ஹியரிங் முடிஞ்சு அடுத்த ஹியரிங் டேட் கொடுத்துருக்காங்க. இன்டிம் ஸ்டேன்றப்போ இல்லைங்க நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம், நாங்கள் அதை நிறுத்தி வைக்கிறோன்னு அதை ஒரு ஆர்டராக போடுறாங்க. அதுக்கு தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டேன், இடைக்கால தடைன்னு ஊடகங்கள்லேருந்து எல்லாம் எழுதுறாங்க. அதே மாதிரி இன்னும் பல வழக்குகள் நீங்கள் அந்த 139A போகும்போது வேறு ஒரு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றணும்னு இது பண்ணான்னு பத்திரிகையில் போடுறாங்க.
இது எல்லாம் ஏன் நுனிப்புல் ஏங்க அப்ப நம்பரே ஆகாம ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, ம். நான் எங்களுடைய வழக்கு நாங்க தான் வக்ஃப் போர்டு விஷயத்தை காப்பாது, இது அங்க தப்பா வெளியே சொல்லிட்டாரு ஒரு அஃபிடவிட் போட்டு நிரூபிச்சுட்டா அவன் கண்டெம்ட்ல உள்ள போகணும். ஓ இவர் கேஸே வரல, நம்பர் ஆகல, ஆனால் கோர்ட்ல போய் என்னுடைய வழக்கு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது, நாங்க தான் வக்ஃப் போர்டுல வாதாடி தீர்ப்பை பெற்றோம், நியாயத்தை பெற்றோம்னு சொல்லி அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கு இல்லையா, எடுத்து ஒரு அஃபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல போட்டாச்சுன்னா உள்ள போகணும். கண்டம் அவங்க நம்பர் ஆகி பெட்டிஷனர்ல அதுல வரல. ம். பெட்டிஷனர் ஆமா 5 பெட்டிஷனர்ல அவங்க இல்ல. பிறகு இல்லாத இவர் எப்படி ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த பேப்பர் இல்ல, ம். ஜட்ஜுக்கு முன்னாடி இந்த பேப்பர் 5 பேப்பர் தான் இருந்தது. ஆமா உங்க பேப்பர் நம்பர் ஆனதா? நம்பர் ஆயிடுச்சு. ஆனா பெட்டிஷனரா நம்பர் ஆனாலும் மேல ஜட்ஜி கன்சிடரேஷன் வரல, எக்ஸெப்டா தானே. நீங்க பின்னாடி தானே, மேலேயே வரல, 5 பெட்டிஷனா எடுத்துக்கிட்டாங்க. அப்ளிகபிள். ஆமா பின்னாடி வந்தா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல 100 பெட்டிஷனா 100 பெட்டிஷன் நம்பர் போடுவாங்க. ஆமா அப்படிதான் அவருக்கு அந்த உரிமை இல்லையான்னு கேக்குறேன். அந்த உரிமை 73வது இல்ல, அந்த நம்பர் அன்னைக்கு அழைக்கப்பட்டதா, கோர்ட்ல வந்து அந்த நம்பர் சொல்லப்பட்டதா, இல்ல இல்ல எக்ஸெப்ட்ரான்னு சொல்லப்பட்டதா? இல்ல 5 பேர் பெட்டிஷனர், 5 பேர் நம்பர் ஆயிட்டு அது வந்து கணக்குல வராது இல்ல, ம். அது கணக்குல வராது இல்ல. நீங்க 5 பேர் பெட்டிஷன் தான் எடுத்திருக்காங்க. வில்சன் ஒரு கடைசி பெட்டிஷன் ம். இல்லையா? எப்படி நீங்க சொல்ல முடியும்? உங்க 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 சார்பில் ஆஜராகி வாதாடினாங்களா? இன்னொன்னு இப்ப கவர்னர் மேட்டர்ல கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் துணைவேந்தர்ல நியமிக்கிற அதிகாரம் இருக்குன்றாங்க. ஆனால் ஆளுநர் வேந்தர் பதவியில இருந்து விலகணும்னு எங்கேயுமே சொல்லல. அந்த மசோதாலயும் அது இல்ல. இல்ல ஜட்மெண்ட்லே இல்ல. ஆனா எல்லாருமே நாள் ஆளுநர் ஸ்வீட் கொடுப்பாங்க, மைசூர் பாக்கு கொடுப்பாங்க, நாங்க வெற்றி பெற்றோம்பாங்க, ம். கவர்னர் ஒரு கை பார்த்துட்டோம்பாங்க. இதுதான் இவங்க இயல்புங்க. இவங்களுக்கு என்னங்க தெரியும்? அவ்வளவுதான். ஏன் இது வரைக்கும் லார்ஜர் பெஞ்ச் போகாம இருக்காங்க மத்திய அரசு? ஏன் அப்பீல் போகாம இருக்காங்க? அது வந்து மத்திய அரசுடைய குறைபாடு. ம். மத்திய அரசு செய்யணும். ம். என்ன செய்ய, மத்திய அரசும் இதே மாதிரி தான், நம்ம என்ன செய்ய முடியும்? போக வாய்ப்பு இங்க இருக்கு. பாஜக தலைவர்கள் சொல்லணும். அதை இல்ல இவர் போய் ஆலோசனை எல்லாம் பண்ணாரு. கவர்னர் இங்க இருந்து போனாரு. கவர்னர் போய் சொன்னாரு. அவரு இவர் துணை குடியரசுத் தலைவரை பார்த்தாரு. இப்ப அவங்க அவ்வளவுதான் வேகம். நீங்க ரொம்ப வேகம், எல்லா அரசாங்கத்தை வேகம் குறைவுங்க. இது கால இதுதான் இருக்கா? 90 நாளைக்குள்ள அப்பீல் பண்ணுவோம். அதை அப்பீல் பண்ணுவாங்க, அப்பீல் பண்ணுவாங்க. வேகம் அவ்வளவுதான், வேகம் அவ்வளவுதான். என்ன செய்ய, நீங்க இடி இவ்வளவு ரெய்ட் பண்றாங்க இல்லையா, அதுக்குள்ள எல்லாம் அவங்க மறைச்சிடுவாங்க இல்லையா, வருவாங்கன்னு சும்மா வச்சுட்டா இருப்பாங்க. ஆமா. போனா அடுத்த நாள் ஆட்சிக்கு வந்தாச்சா, ஒரு வாரத்துல போக வேண்டாமா? 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு போய் என்ன கிடைக்கும்? அதுதான் இடி. என்ன செய்ய, இடியில பிற என்ன கிடைக்கும்? முதல் நாள் இடிக்கு ரைட் ஆனா முதல் நாளே சொல்லி வச்சிடறாங்க ஒரு சிலருக்கு, வர்றோம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிடுங்க, யார் வீட்டுக்கு போறாங்களோ அவங்களுக்கு சொல்லி வச்சிடறாங்கன்னு தகவல் சொல்றாங்க. என்ன செய்வேன்? அரசாங்கங்கள் அப்படித்தான் இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்?